கேட்டு வரலாற்று சொன்னார்கள். அந்த பீனிக்ஸ் புறவை தன்னை உயிரோடு எரித்துக் கொள்ளும். மீண்டும் அந்த சாம்பல் உயிர்த்தல் பண்ணி சொன்னார்கள். அப்படி சொல்லுவாங்க. அவர் போயிட்டாரு, அவர் கெஞ்சினாரு அப்படிலாம் சொல்லலாம் முடியாது. யாரையுமே சந்திக்க மாட்டேங்கிறார். நல்லா கேட்டுக்கங்க, யாரையுமே சந்திக்க மாட்டேங்கிறார். அந்த கட்சியின் செல்வாக்கை இழந்து அந்த கட்சியுடைய பொதுக்குழு பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினரால் நிராகரிக்கப்பட்டு உதயகுமார் 20 கோடி ரூபாய் செலவழிக்கணும். ஏன்னா அதெல்லாம் தைரியமா சொன்னாரு. உதயகுமார்னே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போறப்ப எல்லாரும் தான் பணியாற்றக்கூடிய முன்னாள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய இன்னும் 60 நாட்களில் எடப்பாடிக்கு பழனிசாமி நான் என்ற சரித்திரத்தை இந்த தமிழ்மொழியை எல்லை காத்திருக்கின்ற ஆற்றல் மிக்க செயலாளர் மாபெரும் கட்சி மாற்று கழக அம்மாபெருடைய மாநில செயலாளர் திருமுகலம் சட்டையில் நன்றி வணக்கம். மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் முன்னாள் சேர்மன் அண்ணன் ராஜேஷ் முன்னாடி தேனூர் ஊராட்சி நிர்வலிங்கம் கிருஷ்ணன் ஏடிக்கலை மாமா எங்க மலக்கணுமா உள்ள பின்னாடி புரட்சி தமிழக எடப்பாடியா, எடப்பாடியா, சாமி அம்மா, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியா, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியா. பத்து மணி இருக்கும். புரட்சி தமிழக எடப்பாடியாரிடத்தில் அனுமதி கேட்டு அவர் உத்தரவை வழங்கி உடனடியாக இந்த நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே இது உங்கள் கட்சி, இது நம்ம கட்சி, இது ஏழைகளின் கட்சி. ஆகவே இது உங்களுக்கு சொந்தம், நமக்கு சொந்தம், மக்களுக்கு சொந்தம், ஏழைகளுக்கு சொந்தம், எளியவர்களுக்கு சொந்தம், சாமானியர்களுக்கு சொந்தம். ஆகவே இன்றைக்கு எனக்கு முன்னாலே அருமையான நபர்கள் மாணிக்கம் அவர்கள் இதுவரை இப்படி பேசியதை நான் பார்த்ததில்லை. அவர் உணர்ச்சி பெருக்காக இருந்தால் அவர் வாழ்விலே கூட சில காலம் திசை திருப்பி விட்ட காரணத்தினாலே அந்த ஆதங்கத்தை அவர் இங்கே கொட்டி தீர்த்தார்கள். ஆகவே இன்றைக்கு ஒரு கிளை செயலாளர், அதற்கு பிறகு நகர்மன்ற தலைவர், இளைஞரணி செயலாளர், அதற்கு பிறகு வருவாய்த்துறை அமைச்சர், அதற்கு பிறகு அம்மா அவர்களுக்கு செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த தடையின் காரணமாக முதலமைச்சர், பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அதற்கு பிறகு அம்மாவுக்கு தடை ஏற்படுகிற போது முதலமைச்சர், அதற்கு பிறகு எதிர்கட்சி துணைத் தலைவர், அதற்கு பிறகு எதிர்கட்சி தலைவர், அம்மாவின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர், அதுக்கு பிறகு கழக ஒருங்கிணைப்பாளர், துணை முதலமைச்சர், ஹவுசிங் போர்டு மினிஸ்டர். என்னப்பா சொல்லவே மூச்சு வாங்குது, பட்டியல் இருக்கு. ஒரு தொண்டை எத்தனை பதவி அதிமுக கொடுத்திருக்கு? ஒரு தொண்டருக்கு, ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்தவருக்கு, பெரியகுளத்திலே ரோசி டீ கடை நடத்தி கொண்டிருக்கிறவருக்கு இந்த நாட்டையே ஆளுகிற தகுதி இருக்கிறது என்று அடையாளப்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தெய்வ தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட தெய்வத்தாயினுடைய புகைப்படத்தை, திருவுருவப்படத்தை எடுத்து வீசிவிட்டு இன்றைக்கு காலாவதியான தலைவர்களை கரையேற்றுகிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சரை வீட்டிலே நடுநாயகமாக நீங்கள் வைத்து பூஜை செய்கிறீர்கள் என்று சொன்னால், இது போன்ற ஒரு இனப்பிறவியை இந்த தமிழ்நாடு இதுவரை சந்தித்ததில்லை, ஈனப்பிறப்பை சந்தித்ததில்லை. என்ன வேணும்? ஒரு ஜான் வயிறு,
ஒரு முறை பிறக்க போறோம், ஒரு முறை சாக போறோம், ஒரு முறை தான் வாழ போறோம். யார் வேணாலும் போலாங்க கட்சியை விட்டு. ஒரு கட்சிக்கு ஏபாம் பிபாம்ல பொதுச் செயலாளர் கையெழுத்தை போட்டுவிட்டு அந்த கட்சியவே அழிக்கிற அம்மா அம்மான்னு சொல்லி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அம்மாவுடைய புகழை அழிப்பேன் என்று இன்றைக்கு திமுகவிலே போய் சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இதுவரை நான் வாசித்த பட்டியல் எல்லாம் அவர் விசுவாசம் என்று வேஷம் போட்டு பெற்ற பதவிகள். இனிமேல் அவர் அங்கே திமுகவிலே எந்த பதவி பெற்றாலும் அது துரோகத்திற்கான பரிசாகத்தான் இருக்குமே தவிர விசுவாசத்திற்கான பரிசாக இருக்கான். அவர் பேசுறாரு மேடையில, நான் உயிர் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினுக்கு விசுவாசமா இருப்பேன். இப்படித்தானே அம்மாட்டியும் சொன்னீங்க. அம்மா போல வேகமா செயல்படுறாரா? அட சண்டானா, வேறாலும் சொன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லலாமா? நாக்கு அழுகி போகாதா? என் தெய்வ தலைவி, சிங்கனிகர் தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சிங்கனிகர் பார்வை, உனக்கும் உங்க பிள்ளைக்கும் பதவி வேணும்னா வாங்கிக்கோங்க, யார் வேணும்னா. நாங்க யாராவது தடையா இருக்க போறோமா? நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்க, சம்பாதிச்ச காசெல்லாம் கொடுத்து பதவி வாங்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்னமோ நாசமா போங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் எங்கள் உயிர் உள்ளவரை எந்த விதமான பதவி சுகத்தை அணிவிக்காத கிளைக்கழக செயலாளர்கள் நாங்க போய் கேட்போம். ஆகாநல்லூர்ல ஒன்றிய செயலாளர் கூப்பிட்டுக்கிட்டு, மாணிக்கம், இங்க இருக்கக்கூடிய ராஜேஷ் கண்ணா, கருப்பையா, ராதா, ஆயிடுச்சு 80 வயசு 90 வயசு ஆயிடுச்சப்பா, இந்த கிளை செயலாளர் பதவி உன் மயனுக்கு கூட போட்டுட்டு நீ கொஞ்சம் மற்ற பதவிக்கு வந்துக்கலாமே அப்படின்னு சொன்னா, அந்த கிளை செயலாளர் சொல்லுவாரு எங்ககிட்ட, தம்பி உதயகுமார், நீ வைக்கிற கோரிக்கை நியாயமானதாக இருக்கலாம். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் கொடுத்த வாழும் வல்லல், வாழும் கடவுள். எதையுமே அனுபவிக்காதவர் கூட சாகுற போது கொடி நம்ம நெஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறவங்கள மத்தியில 3 முறை முதலமைச்சராக இருந்து வாழ்நாளெல்லாம் அமைச்சராக இருந்த உங்களால கொஞ்ச காலம் எதிர்கட்சியில் இருக்க முடியாது. இங்க ஓடுறான், அங்க ஓடுறான், அவன் ஓடுறான், இவன் ஓடுறான். 5 வருஷம் நான் இப்பதானே எதிர்கட்சியா இருக்கிறதுனா கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தா என்ன, பட்டியா கிடந்தாதான் என்ன, செட்டா போறோம். ஓடுறான், இங்க ஓடுறான், அங்க ஓடுறான். இப்ப திமுக என்ன பிரச்சனை? அங்க இருக்கிறவங்களுக்கு, அங்க இருக்கிற 16 அமைச்சர் அண்ணா திமுக இருந்து போனவங்க கிராமத்துல சொல்றாங்க. ஆகவே இது என்ன, இப்ப நீங்க அங்க போய் திமுக போய் என்ன செய்ய போறீங்க? ஏற்கனவே அங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற பணத்தை புரட்சி தலைவர் இதயதேவ அம்மாவுடைய திருநாமத்தை சொல்லி சம்பாதித்த சேர்த்த சொத்துக்களை எல்லாம் அம்மாவை அழிக்க நினைத்த இயக்கத்திற்கும் இயக்க தலைவர்களுக்கும் செலவழிக்க போறீங்க. புண்ணியத்தை சேர்த்து பாவ செயல்களுக்கு நீங்கள் செலவிட போகிறீர்கள். அதனாலே உங்களுக்கு பாவம் தான் வரப்போகிறது. ஆகவே மாண்புமிகு அண்ணன் அவர்களே, இந்த பாவத்தை தொலைப்பதற்கு இன்னும் நீங்கள் 1000 முறை கங்கையிலே மூழ்கி எழுந்திருத்தாலும் இந்த பாவத்தை தொலைக்க முடியாது. இதற்கு நீங்கள் பதில் சொல்லுகிற காலம் வரும் என்பதை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு சொல்லுவார்கள். எல்லா அரசு பஸ்ஸும் திமுக கிளை செயலாளர் வீட்டுக்கு முன்னாடி நிக்குது. நானும் அண்ணனும் வரும்போது பார்த்துட்டே வர்றோம். இந்த அரசு பஸ்ல பூரா திமுக கொடியை கட்டி இருக்கிறாங்க. பேரூர் செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லா இடங்கள்லயும் நிக்குது. என்னப்பான்னு கேட்டோம். நம்ம டிரைவர்கிட்ட, எங்கப்பா போறீங்க? கொடியை கட்டிக்கிட்டு அரசு பஸ்ல எங்க போறீங்க? திருச்சி மாநாட்டுக்கு போறோம். அப்படியா, சரி, நல்லபடியா பாதுகாப்பா போயிட்டு வாங்க. பக்கத்து மாவட்டத்தெல்லாம் கேட்கிறோம். பத்திரிகையில செய்தி வருது, திருச்சி மாநாட்டில 15 லட்சம் பேர்களை திரட்ட போகிறோம்.
இந்த 15 லட்சம் பேருக்கு அரசு பஸ்ஸை கொண்டு போய் ஏத்திட்டு போயிட்டீங்கன்னா, இப்ப இங்க தங்கச்சி இந்த அக்கா நான் பாக்குறேன் 1/2 மணி நேரமா நின்றுட்டு இருக்கிறாங்க, பஸ் வரல. நீதான் எல்லா பஸ்ஸையும் கொண்டு போய் மாநாட்டுக்கு விட்டுட்டு இல்லை, அப்புறம் எப்படி மக்களுக்கு பஸ் வரும்? ஸ்கூலுக்கு பஸ் வராது, ஆஸ்பத்திரிக்கு பஸ் வராது, கோயிலுக்கு பஸ் வராது, ஊருக்கு பஸ் வராது. இன்னைக்கு அரசு பஸ் எல்லாம் திருச்சி மாநாட்டுக்கு மட்டும்தான் வரும். எப்படி உங்க அப்பா வீட்டு சொத்து இது அரசு பஸ்? பஸ்ஸே இல்ல, எல்லா பஸ்ஸையும் அங்க கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஓட்ட உடச பஸ்ல மட்டும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருந்து இப்ப போய் பஸ்ல ஏற போறாங்க. நான் ஒன்னும் மிகைப்படுத்தி சொல்லல, சாட்சியோட தான் சொல்றேன். நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கும் போது அந்த 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறாரு? இந்த 3 மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா மண்டல மாநாடு, மாநில மாநாடு, மாவட்ட மாநாடு, இளைஞரணி மாநாடு, மகளிரணி மாநாடு. தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க, எதுக்குப்பா இத்தனை மாநாடு நடத்துறீங்க? என்ன வந்துருச்சு இந்த நாட்டுல? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய கலை பொருட்கள் செய்வதில் நம்மளுடைய மானாமதுரை ஒரு கலை பொக்கிஷம். கலை நகரமான மானாமதுரை இன்றைக்கு கொலை நகரமாக நடுநடுங்கி போய் ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. மானாமதுரை போலீஸ் கைது செய்து போல அழைத்து சென்று போன வாலிபர் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. 3 நாளா அவருடைய உறவினர்கள் ரோட்ல கிடந்து அந்த பட்டியலின அந்த இளைஞருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம்? போலீஸ் தான் அழைச்சிட்டு போனாங்க, திரும்ப மருத்துவமனையில சேர்த்தாங்க, செத்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. ராத்திரி பகலுமா அங்க உறவினர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல படுத்திருந்த ஆட்டோ டிரைவரை கழுத்து அறுத்து கொண்டு விட்டாங்க. கேட்க நாதி இல்லை. அரசு தானே பாதுகாப்பு தரணும், போலீஸ் தானே பாதுகாப்பு தரணும். அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற ஆகாஷ் டெலிசன், நான் பொய் சொல்லல, ஆகாஷ் டெலிசன் நேற்று அதிகாலையில 12:30 மணிக்கு உயிரிழந்திருக்கிறார். அவரை ஒரு கொலை வழக்கு விசாரணைக்காக அழைத்துட்டு போனாங்க. விசாரணைக்கு அழைத்துட்டு போனவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. உறவினர்கள் பூரா நீதி வேணும்னு போராடுறாங்க. இந்த ஆட்சி பொறுப்பேற்று 27 லாக்அப் டெத். யாராவது விசாரணைக்கு கூட்டிட்டு போனா உயிரோட திரும்ப முடியாது. இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றது ஏறத்தாழ 27 லாக்அப் டெத் இது வரைக்கும் நடந்திருக்கு. இது வரைக்கும் ஏதாவது நீதி விசாரணை நடந்திருக்கிறதா? இது வரைக்கும் இதுக்கு ஏதாவது பதில் சொல்லி இருக்கிறாங்களா? 22 கட்சி எதுக்கு சேர்க்கிறீங்க? நீங்க தான் வலிமையா இருக்கீங்கல்ல, ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன இத்தனை கட்சியை சேர்க்கிறீங்கன்னா எங்களை தேடி எல்லாரும் வர்றாங்க. யாரு வந்தா? காங்கிரஸ்காரங்களை விட்டு விரல விட்டு ஆட்டினாங்கல்ல, வெளியே வந்து சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அது வைரல் ஆயிடுச்சு, அதை வேற பெருமையா பேசிக்கிறாங்க. முடிச்சல்ல கதையை, காங்கிரஸ் கதையை. இப்ப நான் போறேன், கேட்டுக்கீங்க. என் மேல நீங்க அவதூறு வழக்கு கொடுத்தாலும் தெரியல, ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்க விட மாட்டாங்க திமுக காரங்க. அதான் இந்த முடிஞ்சு 28 பேரா. இந்த 28 பேர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பில் நிக்கிறவங்க எல்லாம் புண்ணியவான்ங்க. திமுக ஜெயிக்க வச்சிருவாங்க. கூட்டணியில அவ்வளவு ஒற்றுமை அவங்க. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து, ஏன் நீங்க மட்டும் சேர்ந்து 14 வருஷம் தொடர்ந்து மத்தியில் அமைச்சரா இருந்தீங்க? எங்க அண்ணன் டிஆர் பாலுக்கு கப்பல் போக்குவரத்து துறை வாங்கி கொடுத்தீங்க, அவர் கப்பலே வாங்கிட்டாரு. அண்ணாமலை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஐயா கப்பல் போக்குவரத்து இருந்து கப்பலே வாங்கிட்டீங்க, 10 கப்பல் ஐயோ போய் சொல்லாதப்பா, 2 கப்பல் தான்ப்பா வாங்கினேன் அவசரத்துல. இதுல சொல்லுவாங்க டீ கடை இல்ல, 100 ரூபா கொடுத்தாரு சில்லறை கூட. நீ எப்படா 100 ரூபா கொடுத்தாரு? திறந்து போடுறா, உள்ள இருக்கிற 100 ரூபாய் 7 ரூபா தான்டா அப்படின்னு. அது மத்தியஸ்தம் பண்ண ஒருத்தர், தம்பி நீங்க 2 பேரும் சண்டை போடுறது, நான் கொடுத்த 500 ரூபாய் மறந்துறாங்க. அது மாதிரி கப்பல் போக்குவரத்து 10 கப்பல் வாங்கிட்டேடா பாவி அப்படின்னா, ஐயோ 10 கப்பல் அபாட்டமா சொன்னாங்க. 2 கப்பல் தான் வாங்குறேன். யாரா கம்பெனி ஓனர்
அது டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சரா, அவன் என் பையன் அதுல எம்டிஆர் இருக்கான்னு எனக்கே தெரியாது, ஆளவுடா சாமின்றான். இது நேரு ஒப்பந்தப்படியில இடமாறுதல் செய்யறதில்ல, பணி நியமனம் செய்யறதில்ல. 3000 கோடி ஊழல்னு நான் சொல்லல, அமலாக்கத்துறை கடிதம் எழுதுறாங்க. யாருக்கு? இங்க இருக்கிற எஸ்ஐக்கு இல்ல எழுதல, இன்ஸ்பெக்டருக்கு எழுதல, எஸ்பிக்கு எழுதல, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபிக்கு எழுதுறாங்க. இது மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், அவங்க பண்ணல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தொடுக்கிறோம். இப்ப அவங்க எஃப்ஐஆர் போட சொல்லி இருக்கிறாங்க. இப்ப திருச்சியில அவர் தான் அந்த கூட்டம் நடத்துறாரு. 15 லட்சம் பேரை வச்சு திரட்டி இன்னைக்கு மாநாடு நடத்துறாங்க. இதான் இந்த ஆட்சியுடைய நிலைமை. ஆனா இதை மடைமாற்றம் செய்வதற்காக மக்களிடத்துல இப்ப மாநாடு நடத்தலன்னா எதை பத்தி பேசுவோம்? என்னையா அது இப்படி நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆட்சி அப்படின்னு பேசுவோம். அதை மறைக்கிறதுக்காகத்தான் பாத்தீங்களா எத்தனை லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அண்ணா காலத்துல மாநாடு நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கிறோம், கலைஞர் காலத்துல மாநாடு நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இப்ப இருக்கிற திமுக இருக்கிற மாநாடுலாம் என்ன தெரியுமா? இப்ப மாநாடு முடிச்சு வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாலை நேரத்து பல்கலைக்கழகம் அண்ணா காலத்துல என்னப்பா மாநாடுக்கு போனேன், என்னம்மா? ஆமாப்பா அரிஸ்டாட்டிலை தெரிந்து கொண்டேன், நான் பொது உடைமை தத்துவத்தை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு வெளியே வர்றவங்க சொல்லுவாங்க. இப்ப நீங்க மாநாட்டை முடிச்சுட்டு வெளியே வர்றவங்க கேட்டுங்க, ஆமா முறுக்கு கொடுத்தாங்கோ, சாக்லேட் கொடுத்தாங்கோ, கடலை மிட்டாய் கொடுத்தாங்கோ, வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்கோ, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்கோ, மஞ்சள் பையில கொடுத்தாங்கோ. என்னத்தடா கொடுத்தாங்க? ஏண்டா எதுக்குடா மாநாட்டுக்கு வர்றீங்கன்னா, முறுக்கு சாப்பிட்றதுக்கும் கடலை மிட்டாய் சாப்பிட்றதுக்கும் மஞ்சள் பையில வச்சு ஒவ்வொரு சேனல்ல வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எந்திரிச்சு ஓடிடா. இன்னைக்கு காலைல கூட திமுக வந்து சொல்லியிருக்கிறாங்க, எந்த மாவட்ட செயலாளராவது பாதியில எந்திரிச்சு ஓடினதை பார்த்தேன், பதவி விட்டு எடுத்து கொடுவேன்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா வரலாய்க்கு போறாங்க. இதாங்க நிலைமை, நாட்டுடைய நிலைமை இப்படி இருக்குது. இவங்க என்னடான்னா அதிமுக வந்து நாங்க அழிச்சிருவோம் விட்டுருவோம். கடைசி விசுவாச தொண்டன் ஒருவர் இருக்கிற வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் தொட்டு பார்க்க முடியாது. வந்துகிட்டே இருப்பான். எத்தனை பேர்த்த நீங்க இருந்து அவதரிச்சுட்டு போயிட்ட, அங்க போய் நீ எம்எல்ஏ கொடுக்குற, அமைச்சர் கொடுக்குற, மாவட்ட செயலாளர் கொடுக்குற, அமைப்பு செயலாளர் கொடுக்குற, எல்லாம் கொடுக்குற. ஆனாலும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடை போட்டு வீர நடை போட்டு மக்கள் பணி ஆகணும். அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது யார் தொடங்கினா? மனித புனிதர் உழைப்பது, ஏழைகளுக்காக உழைப்பது. நடுத்தருவில் எங்களை விட்டுட்டு போயிட்டாரியா, நாங்க என்னையா செய்யறது? கவலைப்படாதீங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை என்றைக்கும் தாயுள்ளத்தோடு அரவணைத்துக் கொள்ளும் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார். ஆகவே நீங்கள் மட்டுமல்ல, இப்போது வந்திருப்பவர்கள் மட்டுமல்ல. ஏன்னா சில இடத்துல நம்மளால எப்பவுமே வீராப்பா இருப்பான். எதிர்த்து பேசிட்டேன், இந்த மலர் மன்னனை வேற சட்டாச்சிட்டேன், எப்படி அந்த ஊர்ல போய் நம்ம எந்த கவலைப்படாங்க. நம்மளாம் அண்ணன் தம்பி சண்டை தானே இதெல்லாம். நம்ம ஒன்றும் இயக்கத்தை விட்டுட்டு போகல. அவர் இயக்கத்தை மீட்டெடுக்கிறேன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு உங்களெல்லாம் ஏமாத்தினார். அவர் பேர் வாங்குறதுக்காக உங்களுக்கு ஒரு பேர் வச்சாரு. நான் இது வரைக்கும் எத்தனையோ கட்சி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுன்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அவர் லெட்டர்பேடை வச்சுக்கிட்டு முதல்ல அதுக்கு ஆலோசகராக இருந்தவரும் விட்டுட்டு ஓடிட்டாரு. அவர் ஓடும்போது சொல்றாரு, தம்பி இவரை பற்றி நம்பி போகாதப்பா, வாழ்க்கையே போயிடும். சொல்றவங்க யாரு? பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆலோசகர். அவர் தான் சொல்லிட்டு போறாரு, என்னங்க திடீர்னு நீங்க வந்து வேற கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, என் வாழ்க்கை பூரா வீரடிச்சுட்டேன்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் வைத்திலிங்கண்ணன் போறாரு, அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியன் போறாரு. அவர் தான் சட்ட ஆலோசகர், இவர் தான் அரசியல் ஆலோசகர். அவங்ககிட்ட கேட்கிறாங்க பத்திரிகையாளர், என்னங்க இவரை விட்டுட்டு ஓடிட்டீங்க அப்படின்னு. ஐயோ இதுவரைக்கும் இருந்ததே போதும் சாமி, என் வாழ்க்கையே போச்சு. இவர் பார்த்தாரு, என்னடா எல்லாரும் விட்டுட்டு அங்கே ஓடுறாங்க, வாங்க நம்மளும் அங்கே ஓடும் சொல்லிட்டு இவரு ஓடிட்டாரு. ஏன்னா நாங்க என்னடா செய்யறது? தொண்டர்கள் எல்லாம் இப்ப வீதியில நிற்கிறாங்க. நீங்கள் வீதியில நிற்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு விலாசம் தருவதற்கும் முகவரி தருவதற்கும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில வழிநடத்தி செல்கிறார் என்பதை சொல்லி, அடிமை அடிமை என்று சொல்லுகிற திமுக அரசே, வளர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டால் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை வலுப்பெறும் என்று
மோடி அரசு அவர்களுடைய தாரக மந்திரம். தமிழ்நாட்டின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்வதே வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான தீர்க்கமான பாதை என்று அனைவருக்கும் பலனை அளிக்கக்கூடிய பல்துறை வளர்ச்சி மற்றும் மாநிலத்தின் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதில்தான் மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் 11 மருத்துவக் கல்லூரியும் எய்ம்ஸ் மருத்துவமனையும் 1000 கோடிக்கு பறக்கும் பாலமும் இன்னைக்கு தமிழ்நாடு எங்கும் நகாய் நேஷனல் ஹைவேஸ் இருக்கவங்களுக்கு தெரியும். எல்லா இடங்களிலும் இன்றைக்கு சாலை மேம்பாடு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை உதவித்தொகை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. வளர்ச்சி திட்டங்களை கோடிக்கணக்கான வளர்ச்சி திட்டங்களை இந்த அன்னை தமிழகத்திற்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக பெற்றுக் கொடுத்தார்கள். இப்போதும் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த அன்னை தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் இந்த அன்னை தமிழக மக்களின் எதிர்காலத்திற்காகவும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் தாய் தமிழகத்திலே வறுமையை ஒழிப்பதற்காகவும் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் அன்னை தமிழகத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறோம். அதை வெற்றி வாகை சூடுவோம் என்று சொல்லி